ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். காலையில் ஒரு 6 o'clock போலலாம் எழுந்தாச்சு. காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த சூரியனை பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பூஸ்ட்டு, காஃபி, டீலாம் எப்பாச்சும் தான் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேயே பீச்சுற பால் ஃப்ரெண்ட்ஸ், அதில் கொஞ்சமாக பூஸ்ட் போட்டு குடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி இட்லியும் சட்னியும் தான் செய்ய போகிறோம். சட்னிக்கு தக்காளி, வெங்காயம், புதினா இதெல்லாம் போட்டு தக்காளி சட்னி மாதிரி செஞ்சுட்டு இட்லி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் இட்லி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃபன். அப்படி இல்லை அப்படின்னா கஞ்சி இருந்துச்சுன்னா கஞ்சி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் மரம் செடி இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வெளியில் பார்க்கல கொஞ்சம் நல்லா இருக்கும். பேர்ட்ஸு, மரம், செடி, கிளைமேட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு இன்றைக்கி ரசம் வைக்கலான்னு வந்தாச்சு. ரசத்துக்கு நல்லா இடித்து வைக்கிறது, மிக்சியில் அரைக்கிறத விட இடித்து வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரசம் வீட்டில் எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரசம் வைக்கலாம், மிளகு ரசம் வச்சா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கோம். வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை புளி தண்ணியிலே கரைச்சிருவோம். கரைச்சிட்டு அதில் உள்ள சக்கையை எடுத்து இந்த எண்ணெயில் வதக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெயில் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதிலே கொஞ்சம் எண்ணெயிலேயே மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதை சேர்த்துக்கிடலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதோட புளிப்பு இது என்ன டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் நல்லா வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். ரசம் நல்லா ரெடி ஆகிறது வரைக்கும் நம்ம கேரட் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது அளவு அளவுக்கு பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். அப்புறம் கருவேப்பிலை. குழந்தைங்களுக்கு கூட சும்மா திங்கலை அப்படின்னா இது மாதிரி பொரித்து கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அதுக்கிடையில் ரசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கல கொதிச்சிருச்சு ரொம்ப. அது கூட கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு லாஸ்ட்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேரட்டுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரை நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணியே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சீக்கிர மாதிரி இருக்கும் கேரட், அதில் செஞ்சால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேகணும் அப்படிங்கன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். டெய்லி லன்ச் ரெடி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். இது கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பாத்திரம் இருந்துச்சு, அதை பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் அப்பப்போ கழுவுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறேன். சாதம் குக்கரில் வைக்கிறத விட இது மாதிரி வைக்கிறதா எங்களுக்கு பிடிக்கும். சாதம் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கிடலாம். எங்கள் வீட்டிலலாம் அரிசியை வந்து ஒரு அரிசி கூட சிந்த விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மதியம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் மாடிக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மாடியில் வந்து ஈவினிங் டயத்தில் வந்து அந்த சூரியனை பார்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ ரெடி பண்ணியாச்சு. டீ ரெடி பண்ணி கொஞ்சம் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டயத்தில். இஞ்சி சுக்கு எல்லாம் போட்டு டீ ரெடி பண்ணி குடித்தாச்சு. அப்புறம் நைட்டு அதே இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சாப்பிட்டோம். எப்போதுமே நைட்டு வந்து டிஃபன் தான் இல்லை, சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு, அன்றைக்கினா இட்லி இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயிடுச்சு. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.